ஹலோ வீவர்ஸ். முதலாம் உலகப் போர் நடந்தபோது 12லேருந்து 32 வயசுல இருக்கிற சில பெண்களை ஜப்பான்ல இருந்து அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்க அவங்களுக்கு நேர்ந்த அவலங்கள் என்ன? இக்கிகாய் தெரியும், அது என்ன? இச்சியாக்கோ இச்சி. இச்சியாக்கோ இச்சி அப்படின்னா அது ஒரு ஜப்பானிய பழமொழி. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பணம் உங்கள்கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு, ஆனா அந்த பணத்தை வச்சு ரொம்ப மன நிறைவாகவும் நம்ம சந்தோஷமாவும் வாழ்றது எப்படி அப்படிங்கிறதையும் ஒரு புக்ல சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். ஜப்பான் மக்களுடைய வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கம், இதெல்லாம் நம்ம பொறாமைப்பட வைக்கிற ஒரு விஷயமா தான் இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவங்கள்ட்ட இருக்கிற நாவல்ஸ் ஆகட்டும், லிட்ரேச்சர் ஆகட்டும், அந்த ஆத்தர்ஸ் யாருமே எந்த ஒரு லிட்ரேச்சருக்குமே சலைச்சதில்லை அப்படிங்கிறத ஒரு காலகட்டத்திலையும் அவங்க நிரூபிச்சுட்டு தான் இருக்காங்க. அதன் வரிசையில சமீபத்துல இக்கிகாய் அப்படிங்கிற புக்குக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அது என்னதுன்னா வேர்ல்ட் பெஸ்ட் செல்லர் அப்படிங்கிற ஒரு பெயரையும் அந்த புத்தகத்துக்கு கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் அந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க. நிஜமாவே அந்த புக் இவ்வளோ ஹைப் கிரியேட் பண்ணுதே, இந்த அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒர்த்து தான் அப்படின்னு தோணும். எதனால அப்படின்னா, அந்த புத்தகத்தை நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த புத்தகத்தை கீழே வைக்கிறதுக்கு மனசே வராதுன்னு சொல்லலாம். அவ்வளவு அருமையா இருந்தது அந்த புத்தகம். அதன் அடிப்படையில கட்டாயம் படிக்க வேண்டிய சில ஜாப்பனீஸ் புக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோ சேனல். இந்த சேனல்ல புக் பத்தின ரிவ்யூஸ் அண்ட் சம்மரிஸ், இந்த மாதிரி புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கேன். டைம் கிடைக்கும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ள போகலாம். நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் புக் கைசன். இந்த வருஷம் நியூ இயர் ரெசல்யூஷனா நான் கார் ஓட்ட கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். வித்தின் 2 months நான் ஓரளவுக்கு கார் ஓட்டவும் கத்துக்கிட்டேன். உடனே எனக்கு நானே ஒரு சின்ன பிரியாணி ட்ரீட் கொடுத்துக்கிட்டேன். ஸோ நாம செய்யற விஷயங்களுக்கு நாம எப்போதுமே ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கணும். அது மிகப்பெரிய மாறுதலை உருவாக்கும் அப்படிங்கிறது இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. அந்த புக் தான் என்னது அப்படின்னா கெய்சன் அப்படிங்கிற புக். கெய்சன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நல்ல மாற்றம், அப்படி இல்லைன்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம செய்யற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வருது அப்படிங்கறதான் கெய்சன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம். இதுல நிறைய விஷயங்கள் நம்ம டே டு டே லைஃப்ல பின்பற்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள்ல நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சின்ன வெற்றியையும் கொண்டாடணும் அப்படின்னுறாங்க. எதையும் தள்ளி போடாதீங்க, ஒன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னைக்கே செய்ய ஆரம்பிச்சிடணும், ப்ரொகாஸ்டினேஷனை தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, தவறுகள் நடக்கிறது சகஜம்தான், அதுக்காக நம்ம எந்த செயலையும் செய்யாம இருக்கக்கூடாது, ஏன்னா மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அந்த புக்ல சொல்லியிருக்க சில விஷயங்கள். பட் நம்ம சூஸ் செய்யற அந்த சேஞ்சஸ் நம்முடைய தரத்தையும் லைஃப் ஸ்டைலையும் உயர்த்தக்கூடியதா இருக்கணுமே தவிர அதுவே நமக்கு பர்டனாவோ இல்ல ஃப்ரஸ்ட்ரேஷனாவோ மாறிடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு சிறு மாற்றம் தான் பெரு வெற்றிக்கான வழிவகுக்கும். ஒரு பெரிய மலையோட உச்சியை நம்ம அடையணும் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் தான் அதுக்கான முதல் காரணமா இருக்கும். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஜாப்பனீஸோடைய கிரேட் ரைட்டர் சாரா ஹேவே அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான் இந்த கெய்சன் அப்படிங்கிற புத்தகம். அடுத்த புத்தகம் இச்சிகோ இச்சி. நம்ம ஆல்ரெடி இக்கிகாய் அப்படிங்கிற புக் பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த புக்கை எழுதின ஆத்தர் ஹெக்டர் கார்சியா அண்ட் பிரான்சிஸ் மிராஷியஸ் இருக்காங்க. அவங்க தான் இந்த புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. இச்சிகோ இச்சி அப்படிங்கிறது ஒரு ஜப்பானிய பழமொழி. அதற்கான அர்த்தம் என்னது அப்படின்னா ஒரு வாழ்க்கை ஒரே ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கான அர்த்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம டெய்லி காலை எழுந்திரிச்சோன்னா காஃபி குடிக்கிறோம். உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் குடிக்கலாம், இல்லை தனியாகவும் குடிக்கலாம். ஆனால் நீங்கள் இன்னைக்கு காஃபி குடிக்கும் போது இருந்த வெதர் கண்டிஷன் நாளைக்கும் அதே மாதிரி இருக்குமா? இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் காஃபி குடிக்கிறீங்க, நாளைக்கு காலையில் ஏந்திரிக்கும் போதும் நீங்கள் அதே ஹாப்பியோட அந்த காஃபியை குடிப்பீங்களா அப்படின்னா கட்டாயம் கிடையாது. இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்க சுவாசிச்சுட்டு இருக்கிற இந்த மூச்சு காற்று திரும்பவும் உங்க வாழ்க்கையில வர போறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிமிஷத்தையும் நம்ம அனுபவிச்சு அப்ரிஷியேட் பண்ணி வாழணும் அப்படிங்கறதா இந்த புக்ல சொல்லியிருக்கிற ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையின் ரகசியம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம ப்ரெசன்ட் மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம வாழணும் அப்படிங்கறத இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. டெய்லியுமே நம்ம செய்யற ஆக்ஷன்ஸோ ரொட்டீனோ ஆக்டிவிட்டிஸோ எதுவுமே மாற போறது இல்லை. ஆனா நம்ம அதுல செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அந்த ஒரு விஷயங்களையும் நம்ம மீனிங்ஃபுல்லா மாத்தணும். ஒரு சின்ன அப்ரிசியேஷன் இருந்தாலும் அதை ஜாய்ஃபுல்லாவும் பீஸ்ஃபுல்லாவும் நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுவும் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு
புக் அப்படின்னே சொல்லலாம் இந்த இச்சிகோ இச்சி அப்படிங்கிற புக். அடுத்த புத்தகம் பார்க்குறோம் அப்படின்னா த கரேஜ் டு பி டிஸ்லைக், ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர் அப்படின்னு சொல்லலாம் இந்த புத்தகத்தை. இந்த புத்தகத்துடைய ஆத்தர் பேரு ஜுமிட்டா கோகா அண்ட் இச்சிரோ கிஷிமி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. தமிழ்ல PSV குமாரசுவாமி அப்படிங்கிறவர் இக்கிகாய் புத்தகத்தை மொழிபெயர்த்தார் இல்லையா, அவர் தான் இந்த புத்தகத்தையும் மொழிபெயர்த்திருக்காரு. இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு, சின்ன வயசுல ஒரு மரத்தை பார்த்து ஒருத்தவன் கல்லறிறான். அப்போ அந்த மரத்துல ஒரு திருடன் இருக்கிறான். பயந்து போய் அந்த மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டான். உடனே அந்த கல்லெறிஞ்சவனை எல்லாரும் பாராட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த வயசுலயே திருடனை புடிச்சிட்ட, நீ பெரிய போலீஸா வரப்போற அப்படின்னு. அப்படி சொல்லியே அவனுக்கு பிடிக்கலனா கூட அவனை ஒரு போலீஸ் ஆகணும் அப்படின்னு பல முயற்சிகள் செய்யறான். இந்த புத்தகம் பேசுற முதல் முக்கியமான விஷயம் அதுதான். நம்மளுடைய கடந்த கால நினைவுகள் எப்படி நம்மளுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பாதிக்குது அப்படின்னு. ஸோ ஆத்தர் சொல்ற ஒரு விஷயம், எப்போதுமே கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை நிகழ்காலத்துக்கூடையும் இறந்த காலத்துக்கூடையும் கம்பேர் செய்யாதீங்க. அந்த விஷயத்துல இருந்து தைரியமா மீண்டு வாங்க. அது எனக்கு பிடிக்கல, அந்த விஷயம் எதர்ச்சியா நடந்த விஷயம் அப்படின்னு நல்ல தெளிவா சொல்லுங்க அப்படின்னு ஆத்தர் சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த புக் ஃபுல்லா நம்ம தப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பல விஷயங்கள் சரி அப்படின்னு யோசிக்க வைக்கிற ஒரு புத்தகம் தான் இந்த கரேஜ் டு பி டிஸ்லைக் அப்படிங்கிற புக். இந்த புத்தகமும் கட்டாயம் வாசிக்க வேண்டிய புத்தகங்கள்ல ஒன்னா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த புத்தகம் ஹாப்பி மணி. இந்த வருஷம் உங்க குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாட போறீங்க. அது ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸ்டெப் கேக் வாங்கணும், டோரா புஜி தீம் வைக்கணும், வெரைட்டியான ஃபுட் சர்வ் பண்ணணும், ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வர்றவங்க எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும், அப்படி இப்படின்னு நிறைய நீங்க யோசிக்கிறீங்க. கேட்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு இல்லையா? சோ அதுக்கு கண்டிப்பா நமக்கு 60,000-70,000 ஆகுது. அப்போ இவ்வளோ செலவு செஞ்சு நம்ம இந்த விஷயத்த செய்யணுமா அப்படின்னு கண்டிப்பா நம்ம யோசிக்க மாட்டோம். எதனால அப்படின்னா, நம்ம குழந்தைக்கு நம்ம மனசார செய்யற விஷயம். அந்த மாதிரி செலவு பண்ற அந்த பணத்தை தான் ஆத்தர் என்ன சொல்றாருன்னா ஹாப்பி மணி அப்படின்னு சொல்றாரு. இதுவே நீங்க ஒரு கிரெடிட் கார்டுல செலவு செஞ்சிருக்கீங்க, பட் பில் கட்ட மறந்துட்டீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியா வருது. ஸோ அதை பே பண்ணும்போது நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களா? இல்லையா? அது மாதிரி நீங்க பிடிக்காத ஒரு வேலையை செய்றீங்க. அட் த எண்ட் ஆஃப் த மந்த் உங்களுக்கு அந்த சம்பளம் வரும்போது அது உங்களுக்கு பிடிக்கல. எதனால அப்படின்னா, அந்த வேலையே உங்களுக்கு பிடிக்கல, அதுல இருந்து வர சம்பளமும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, அந்த மாதிரி மணியை தான் ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா அன்ஹாப்பி மணி அப்படின்னு சொல்றாரு. யார் இந்த ஆத்தர்? இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஹாப்பி மணி அப்படிங்கிற புத்தகத்தை கென் ஹோண்டா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இவர் ஜப்பான்ல ஒரு மிகப்பெரிய பொருளாதார நிபுணரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம 50க்கு மேற்பட்ட பினான்சியல் சம்பந்தமான புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதுல இந்த புக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர் அப்படின்னு சொல்லலாம். இந்த புக்ல மணியை அவர் எமோஷனல் எனர்ஜியா பாக்குறாரு. அதனாலதான் ஹாப்பி மணி அண்ட் அன்ஹாப்பி மணி அப்படின்னு அதை சொல்றாரு. அது போக மேலும் 9 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டெப்ஸ் சொல்றாரு. அதெல்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, குறைவான பணம் நம்மள்ட்ட இருந்தாலும் கூட அதை பீஸ்ஃபுல்லாவும் மன நிறைவாவும் யூஸ் செஞ்சு பணத்தை நம்மளோட ஃப்ரெண்டா ஆக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் அதுல சொல்லியிருக்காரு. இதுவும் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம்னே சொல்லலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் த புத்தா இன் த அட்டிக். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனல் டைப் நாவல் அப்படின்னு சொல்லலாம். மொத்தமாவே 129 பக்கங்கள் கொண்ட ஒரு சின்ன புக் தான். ஆனா பெரிய பெரிய நாவல்கள் ஏற்படுத்துற தாக்கத்தை விட இந்த புக் நமக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். கதை ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் டைம்ல நடக்குது. பிஃபோர் ஹிரோஷிமா அட்டாக்னு சொல்லலாம். கதை என்னன்னா, ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் கிட்டத்தட்ட 12 to 32 வயசுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஜப்பானை சேர்ந்த பெண்கள். அழகான அமெரிக்கா மாப்பிள்ளை படத்தை காட்டி கடல் வழியா அவங்கள அழைச்சிட்டு போற மாதிரி கதை. ஆனா அங்க போனா அந்த பெண்களுக்கு பெரும் ஏமாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த புக்கை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஜூலி ஒட்சுகா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்துல அவங்களுடைய எழுத்துக்கள் எல்லாமே அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுடைய குரல்களாகவே தான் நமக்கு கேட்கும். தனித்தனியா எந்த கேரக்டர்ஸும் குறிப்பிடல. ஆனா ஒட்டு மொத்தமா 100 ஜப்பானிய பெண்களின் கதைன்னு சொல்றதை விட கதறல்னு சொல்லலாம் இந்த கதையை. மொத்தத்துல இந்த கதையில கேரக்டர்ஸ் கிடையாது, நான் ஃபிக்ஷனல் திங், பட் வித் சம் டைம்லைன் அதுல யூஸ் பண்ணிருக்காங்க. சில உண்மையான விஷயங்களையும் கலெக்ட் பண்றாங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜேர்னி போன்ற கதை. வேர்ல்ட் வார் ஃபர்ஸ்ட் டைம்ல சில ஜப்பானிய யங் கேர்ள்ஸை கல்யாண கனவு அப்படிங்கிற மாதிரி கதை ஆரம்பமாகுது. போய் இறங்குனா பெரும் டிசப்பாயின்மெண்ட் கிடைக்குது. பின்பு ஸ்லோவா எப்படி ஒரு ஜாப்பனீஸ் அமெரிக்கா லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆகுறாங்க அப்படின்னு கதை நகருது. கிடைச்ச கணவருக்கு அடிமையா வாழ்றாங்க. அது மட்டும் இல்லாம லோ பெய்டு ஒர்க்கர்ஸாவும் அவங்க ஃபார்ம்லையும் ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. பிறகு கதை வேர்ல்டு வார் 2ல போய் முடியுது. ரொம்ப அருமையான புக். கட்டாயம் இந்த புத்தகத்தையும் டைம் கிடைக்கும் போது வாசிக்கலாம். ரொம்ப சின்ன புக் தான் அப்படின்னு சொல்லலாம்.
இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு பரிந்துரை பண்ற சில ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர்னு சொல்லலாம். ஜாப்பனீஸ் லிட்ரேச்சரும் மிகப்பெரிய கடல் போன்றது. ஸோ இதெல்லாமே ஒரு சாம்பிள் தான். இது மாதிரி இன்னும் நிறைய பதிவுகளை நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல ரஷ்யன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். டைம் கிடைக்கும் போது அதையும் செக் பண்ணுங்க. தேங்க்யூ.